Dinamalar Cricket Festival presented by SPR India, Market of India. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். புஷ்பானா ஃபயர் இந்தியன் கிரிக்கெட் டீம் செலக்டர்ஸ் அண்ட் ரைட் ஹியர் அப்படின்ட்டு நம்ம ஆரஞ்ச் ஆர்மி இஷான் கிஷன் ஸ்டைலான ஒரு செஞ்சுரியோட IPL 2025 ஆரம்பிச்சிருக்காங்க. ஹலோ கைஸ், வணக்கம். இது தினமலரின் கிரிக்கெட் திருவிழா presented by SPR City. Sunrisers Hyderabad versus Rajasthan Royals. Yes, Sunrisers Hyderabad SRH வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க 3 பங்கமான சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. என்னன்றத பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IPL ஹிஸ்டரியிலேயே டாப் 3 ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் பிலாங்ஸ் டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஆமாங்க, இவங்க பேட் எடுத்தாலே பட்டை கலப்பாங்க. நாங்க 250 தாங்க அடிப்போம், அதுக்கு மேல அடிக்க மாட்டோம் அப்படின்றாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IPL ஹிஸ்டரியிலேயே செகண்ட் ஹையஸ்ட் அக்ரிகேட் பிலாங்ஸ் டு இந்த மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆமாங்க, 528 ரன் வச்சிருக்காங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உலகத்திலேயே T20 வரலாறுலயே மோஸ்ட் நம்பர் ஆஃப் 250 பிளஸ் ஸ்கோர்ஸ் அடிச்சது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இது ஒரு புது ரெக்கார்ட். 4 வாட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 250 பிளஸ் ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் கவுண்டி டீம் வந்து சரே அண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்காங்க. என்ன ஒரு மேட்ச்ங்க, SRH வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல். இந்த டாப் 5 பேட்ஸ்மேன் இவங்க பேட்டை எடுத்தாலே நாங்க 200க்கு மேலதாங்க ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆரம்பினாங்க அப்படின்ட்டு இறங்கி ஆடினாங்க. அபிஷேக் ஆகட்டும், பட்டேகல்கர் வந்தாரு, இறங்கினாரு, ஓகே, டப்புன்னு அடிச்சாரு, அவுட் ஆனாரு, அதுக்கப்புறம் போனாரு. அடுத்தது டிராவிஸ் ஹெட் அண்ட் இஷான் கிஷன் தெளிவா சொல்லியிருக்காரு இந்தியன் கிரிக்கெட் டீம் செலக்டர்ஸ் கிட்ட, ஹலோ எங்க போறீங்க, நான் இங்கதான் இருக்கேன் சரிங்களா அப்படின்றது ஒரு டஃப்பான ஒரு கால் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் செலக்டர்ஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம டிராவிஸ் ஹெட் இருக்காரு, நம்ம தலை ஃபார்முக்கு வந்தாலே மற்ற டீமுக்கு பெரிய தலைவலிங்க. ஆமா, அதுதான் டிராவிஸ் ஹெட். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்றது. சரி, அதுக்கப்புறம் வந்து NK ரெட்டி, நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஹென்ரிச் கிளாஸ்ன்னு சொல்லவே வேணாம். இவங்க டாப் 5 பேட்டர்ஸ். ஓகே, SRH வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டுங்க அவங்களுக்கு. இவங்க பேட் எடுத்தாலே 200 ஸ்ட்ரைக் ரேட் மேலதான் அடிச்சு பட்டை கலப்புறாங்க. ஒரு பக்கம் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் ரேட் 200க்கு மேல அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் வந்து நம்ம போலிங் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா சரியான போலிங் டிபார்ட்மெண்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம இந்த மேட்ச்ல இம்ப்ரெசிவா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ரன்ஜித். ஆமாங்க, அவர் 2 கீ விக்கெட்ஸ் எடுத்தார். ஒன்னு வந்து ஜெய்ஸ்வால் அண்ட் தென் ரியன் பராக் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பேட் கமின்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஆஸ்திரேலியன் பிளேயர் அவர், ஆஸ்திரேலியன் கேப்டன் அவர் வேற லெவல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா. மூணாவது முகமது ஷமி, எஸ் இஸ் அவர் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் சொல்லவே வேணாம். நாலாவது நம்ம ஆஸ்திரேலியன் லெக் ஸ்பின்னர் ஆடம் ஜம்பாவை கொண்டு வந்திருக்காரு. அவரோட வேரியேஷன்ஸ் ஆகட்டும், ஸ்பின் ஆகட்டும், எனி டைம் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அஞ்சாவது முக்கியமான யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல். ஆமா, அவர் 2 வாட்டி பர்பிள் கேப் வின்னர். ஆமா, 2024 பர்பிள் கேப் வின்னர். அதுக்கு முன்னாடி he was also பர்பிள் கேப் வின்னர். சோ SRH ஓட bowling டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் சொல்லவே வேணாம். இவங்க ஹைதராபாதா இல்ல ஹைதராபாத்னு சொல்ல வேணாம். ஏன்னா ஹைதராபாத்ல பேட் எடுத்தாலும் 250க்கு மேலதாங்க அடிக்கிறாங்க. Now coming to ராஜஸ்தான் ராயல்ஸ்ங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் didn't have a good day on the field. ஓகே, ஆரம்பிக்கும் போது bowling-ஓட ஆரம்பிச்சாங்க. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒரு காஸ்ட்லியான பை ஜாஃப்ரா ஆர்ச்சர். அதாவது அவர் இங்கிலாந்து போலர், அவர் சரியான போலர். பட் டுடே இன்னைக்கு வந்து அவர் ஹையஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல் IPL ஹிஸ்டரியிலேயே வந்துட்டு நன் ஃபார் 76 கொடுத்திருக்காரு. ரொம்ப ஷாக்கிங், ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர்ன்றது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான போலர். எனக்கு தெரியும் அவங்க வந்து டெஸ்ட் பிளே நேஷன்ஸ் டெஸ்ட் மேட்ச்லாம் வந்துட்டு ஜாஃப்ரா ஆர்ச்சர் போலிங் போட்டாலே வந்து ஹெல்மெட் போட்டு ஆடுறதுக்கே நான் பயமா இருக்கும். பட் வெரி சர்ப்ரைசிங் டு சி ஜாஃப்ரா ஆர்ச்சர் நாட் பிளேயிங் ஹிட் டு ஹிஸ் எபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் போலர் ஃபருக்கி, அது ஆப்கான் ஓப்பனிங் லெஃப்ட் ஹேண்ட் பேசர், அவர் கூட வந்துட்டு he was not meeting his expectations மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம SRH மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைன் அப்க்கு அவங்கள அட்டாக் பண்ணி கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபருக்கி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு என்னோட கருத்து இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு மேட்சோட டிராபேக் ராஜஸ்தானுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, SSV ஜெய்ஸ்வாலும் ஓகேங்களா ரியான் பராகும் வந்துட்டு they failed to perform இன்னைக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான சேஞ்ச் பாயிண்ட் எங்க அவங்க வந்துச்சு, நல்ல விஷயம் இன்னைக்கு SRH ராஜஸ்தான் ராயல்ஸோட மேட்ச்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரூவ் ஜுரேலும் நம்ம சஞ்சு சாம்சன் வந்து அருமையான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. பட் அது கண்டிப்பா ஒரு 280 பிளஸ் 250 பிளஸ் ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா பார்த்தாது. ஆனா ஒரு சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதிஷ் ராணா வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை ஷிம்ரன் ஹெட்மயரும் மேல வந்து ஆடி இருக்கலாமோ அப்படின்றது என்னோட கருத்து. ஒருவேளை ஹெட்மயர் முன்னாடி வந்து ஆடி இருந்தாங்கன்னா பாசிபிலிட்டி ஃபார் ராஜஸ்தான் கமிங் க்ளோசர் டு வின்னிங்
கொஞ்சம் பாசிபிள் அதிகமா இருந்திருக்கும். பட் nevertheless ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், SRH is going to be another strong contender for this year's IPL. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா அவங்களுக்கு ஓவர்சீஸ் அட்டாக்கிங் பிளேயர் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சின்ன கருத்தை என்கிட்ட இருக்குங்க. ஸோ ஓவராலா SRH வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் குவாலிஃபயர் அப்படின்ட்டு நம்ம தொலைநோக்கு பார்வையில பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு SRH will be again இந்த வருஷமும் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர் ஃபார் தி IPL கப் அடிக்கிறதுங்க. ஸோ see you in the next review. வணக்கம். Dinamalar Cricket Festival presented by SPR India, Market of India. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன், நோ டென்ஷன்.